வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். பிரஸ்டீஜ் எஸ்டேட் ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான பிளான் வேணுமா? அப்போ இது உங்களுக்கானது தான். தமிழ் டெக் மென்டர்ஸ் கொடுத்த ஒரு சூப்பரான நம்பர்ஸ் அடிப்படையிலான ஒரு பிளானை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு இந்த ஸ்டாக்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு ஒரு கிளியர் கட் ப்ளூ பிரிண்ட் இது. வாங்க உள்ள போலாம். இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டியே அதோட சிம்பிளிசிட்டி தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத ஒரு 13 வயசு பையனால கூட புரிஞ்சுக்க முடியுமா? பாத்துக்கோங்களேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெக்னிக்ஸ்லாம் எதுவுமே இல்ல. வெறும் 2 நம்பர்ஸ் வச்சுதான் மொத்த ஆட்டமே. ரொம்ப நேரடியான ஒரு அப்ரோச் இது. சரி, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பிரஸ்டீஜ் எஸ்டேட் ஸ்டாக்கை பத்தி பார்ப்போம். அப்புறம் இந்த கேமோட முக்கியமான 2 நம்பர்ஸ் எதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போனா என்ன பண்றது, கீழே வந்தா என்ன பண்றதுன்னு தனித்தனியா பிளான பார்த்துட்டு கடைசியா ஏப்ரல் மாசத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் பார்க்க போறோம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். நாம ஃபோக்கஸ் பண்ண போற ஸ்டாக் இன்னைக்கு நம்ம ரேடார்ல இருக்கிறது ரியல் எஸ்டேட் செக்டரோட ஒரு பெரிய பிளேயர், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ். உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் செக்டர் இப்போ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதுல பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ஒரு முக்கியமான ஸ்டாக். அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்டாக்குக்கு ஏப்ரல் மாசத்துக்கு எப்படி ஒரு ட்ரேடிங் பிளானை செட் பண்ணலாம்னு நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இப்போதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட இதே பகுதிக்கே வர்றோம். இந்த முழு பிளானுமே 2 நம்பர்ஸை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்மளோட போர்க்களத்தோட எல்லை கோடுகள்னே சொல்லலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் நம்மளோட மேல் எல்லை, அதாவது 1359.77. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பிரைஸ் இந்த லெவலை தாண்டி மேல போகுதோ அதுதான் நமக்கான பை சிக்னல். சிம்பிளா சொன்னா இதுதான் நம்மளோட பை ட்ரிகர். அடுத்தது நம்மளோட கீழ் எல்லை கோடு 1350.56. ஒருவேளை பிரைஸ் இந்த லெவலை உடைச்சு கீழே வர ஆரம்பிச்சா அது நமக்கு செல் சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட செல் ட்ரிகர். அவ்வளவுதாங்க. இந்த 2 நம்பர் தான் நம்ம முழு பிளானோட அஸ்திவாரம். சரி, இந்த 1359க்கும் 1350க்கும் நடுல ஒரு 9 பாயிண்ட் கேப் இருக்கு இல்லையா? அதுதான் நோ ட்ரேட் ஜோன், அதாவது ட்ரேட் பண்ணவே கூடாத ஒரு இடம். ஏன்னா இந்த ஜோன்ல பிரைஸ் இருக்கும்போது அது மேல போகுமா இல்ல கீழே வருமானு யாருக்குமே தெரியாது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும். அதனால இந்த இடத்துல என்டர் ஆகாம அமைதியா வேடிக்கை பார்க்கறது தான் பெஸ்ட். குறிப்பா ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இங்க மாட்டிக்கிட்டா பிரீமியம் கரைஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. ஓகே, இப்போ முதல் சினாரியோக்கு வருவோம். ஒருவேளை ஸ்டாக் பிரைஸ் மேல போக ஆரம்பிச்சா நாம என்ன பண்ணணும்? இதான் நம்மளோட பை பிளான். இந்த பிளான் ரொம்பவே சிம்பிள். 1, பிரைஸ் நம்ம மேல்கோடான 1359.77 உடைச்சு மேல போகணும். 2, அப்படி போனதும் நீங்க ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம், இல்லனா ஒரு சி ஆப்ஷன் வாங்கலாம். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஸ்டாப் லாஸை நம்ம கீழ்கோடான 1350.56ல செட் பண்ணணும். இது ஒரு எமர்ஜென்சி பிரேக் மாதிரி உங்களை பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாத்தும். நீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் உங்க முதல் டார்கெட் 1367.15 இருக்கும். மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட்ஸ் ஹிட் ஆகி அதிகபட்சமா 1432.62 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 8 டார்கெட்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த சினாரியோவை பார்க்கலாம். ஒருவேளை ஸ்டாக் பிரைஸ் கீழே வர ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதுதான் நம்ம செல் பிளான். பை பிளான் மாதிரியே இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பிரைஸ் நம்ம கீழ்கோடான 13,556.56 உடைச்சு கீழே வந்தா நீங்க செல் பண்ணலாம், இல்லனா ஒரு பிஇ ஆப்ஷன் வாங்கலாம். இந்த கேஸ்ல உங்களோட ஸ்டாப் லாஸ் எதுவா இருக்கும்? நம்ம மேல் கோடு தான், அதாவது 13,559.77. இந்த ஸ்டாப் லாஸை மறக்காம உங்க சிஸ்டம்ல செட் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க செல் பண்ணதுக்கு அப்புறம் உங்க முதல் டார்கெட் 1343.22. மார்க்கெட் இன்னும் வீக்கா இருந்துச்சுன்னா பிரைஸ் இன்னும் இறங்கி அதிகபட்சமா 1279.85 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க பை பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன? 1350.56. அதுவே செல் பண்றதுக்கான என்ட்ரி பாயிண்ட். அதே மாதிரி நீங்க செல் பண்ணும்போது உங்க ஸ்டாப் லாஸ் 1359.77. அது பை பண்றதுக்கான என்ட்ரி பாயிண்ட். பாத்தீங்களா? அந்த 2 நம்பர் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் எவ்வளோ அழகா டிஃபைன் பண்ணுது. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டி. ஓகே, டெய்லி ட்ரேடிங் பிளான்ல இருந்து இப்போ இந்த மாசம் முழுசுக்குமான ஒரு பெரிய பிக்சர், அதாவது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். இது அவங்க வாட்ச் லிஸ்ட் சீக்ரெட்னு சொல்றாங்க. இந்த ஏப்ரல் மாசம் முழுக்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல 2 ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணி வச்சுக்க சொல்றாங்க. அது என்னன்னா
1100 கால் ஆப்ஷன் அதாவது சிஇ, அப்புறம் 1400 புட் ஆப்ஷன் அதாவது பிஇ. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பத்தி அதிகமா தெரியலனா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். சிஇ அதாவது கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் மேல போகும்னு நம்ம பெட் கட்டுறது. பிஇ அதாவது புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே போகும்னு பெட் கட்டுறது. அவ்வளவுதான், சிம்பிள். சரி, எதுக்காக இந்த 2 பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை வாட்ச் பண்ணணும்? இதுதாங்க அசல் விஷயம். பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட பெரிய மூவ்மெண்ட்ஸை புரிஞ்சுக்க இது உதவும். இந்த மாசத்துக்கான மேஜர் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எப்படி வேலை செய்துங்கிறத இந்த 2 ஆப்ஷன்ஸோட பிரீமியம் மூவ்மெண்ட்டை வச்சே நம்மால கணிக்க முடியும். இது உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி யோசிக்க வைக்கும். இப்போ இந்த முழு அனாலிசிஸோட மைய கருத்துக்கு வருவோம். இதிலேந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த ஸ்ட்ராட்டஜியோட தத்துவமே இதுதாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க எமோஷன்ஸ ட்ரேடிங்குக்கு வெளியில வச்சுடுங்க. பயம், பேராசை, குழப்பம் இது எதுக்குமே இங்க இடமில்ல. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிற அந்த 2 லெவல்ஸ மட்டும் நம்புங்க. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். கடைசியா ட்ரேடிங்கிறது இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. நீங்க உங்க முடிவுகளை எடுக்கும்போது இந்த மாதிரி கணக்குப்படி வர்ற லெவல்ஸ நம்ப போறீங்களா, இல்ல உங்க மனசுல அந்த நேரத்துல வர உணர்ச்சியை நம்ப போறீங்களா? நீங்க யாரு? ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடரா இல்ல ஒரு எமோஷனல் ட்ரேடரா? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.